இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு டிசம்பர் 12ஆம் தேதி யுனிவர்சல் ஹெல்த் கேர் கவரேஜ் டே. இந்த தினத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், கேள்விப்படாமலும் இருக்கலாம். உலகளாவிய அளவிலான சுகாதார கண்காணிப்பு அல்லது கவனிப்பு தினம் என்று இதை நாம் குறிப்பிடலாம். இந்த யுனிவர்சல் ஹெல்த் கேர் கவரேஜ் டே என்பது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் மருத்துவ பாதுகாப்பிற்கின் கீழ் கொண்டு வருவது தான் இதனுடைய நோக்கம். அப்படி பார்க்குற போது உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் இந்த மருத்துவ கண்காணிப்பிற்கு கீழ் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால், அல்லது மருத்துவ கவனிப்பிற்கு கீழ் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யப்பட வேண்டும், அதற்கு என்னென்ன தடைகள் இருக்கின்றன, அவை எப்படி கடக்கப்பட வேண்டும். ஆரோக்கியமான வாழ்வு என்பது அனைவருக்கும் பொதுவானது, சுகாதாரமான வாழ்வு என்பது அனைவருக்கும் பொதுவானது என்கிற உயரிய கோட்பாட்டின் அடிப்படையில் தான் ஐக்கிய நாடுகள் சபை இந்த யுனிவர்சல் ஹெல்த் கேர் கவரேஜ் டே என்பதை பின்பற்றி வருகிறது. இதில் மிக முக்கியமாக இந்த உடல்நலம் சார்ந்த, ஆரோக்கியம் சார்ந்த பராமரிப்புகள், சேவைகள் கிடைப்பதில் உலக அளவில் பல தடைகள் இருக்கின்றன. ஒன்று, வறுமை ஒரு தடையாக இருக்கிறது, அறியாமை ஒரு தடையாக இருக்கிறது, போதுமான மருத்துவ கட்டமைப்புகள் இல்லாதது ஒரு தடையாக இருக்கிறது. அப்படி என்றால் நாம் அனைவருக்கும் இந்த சுகாதாரத்தை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் எல்லா இடங்களிலும் மருத்துவ கட்டமைப்பு இருக்க வேண்டும். இப்பொழுது தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் அதில் ஒரு மிகப்பெரிய சாதனையை படைத்திருக்கின்றன என்பது உங்களுக்கு தெரியும். இந்தியாவில் சில மாநிலங்கள் தான், தமிழ்நாடு, கேரளா போன்ற சில மாநிலங்கள் தான் அத்தகைய ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பை கொண்டிருக்கின்றன. கட்டமைப்புகள், மருத்துவமனைகள், போதுமான மருத்துவர்கள், இன்னொன்று மருத்துவம் பொருளாதார காரணங்களினால் தடைபடக்கூடாது. அப்படி பார்க்கிற போது இன்றைக்கு நாம் பொது சுகாதார மையங்களை நிறுவியிருக்கிறோம். காப்பீட்டு திட்டங்களை அரசே பணம் செலுத்தி நோயை குணப்படுத்தக்கூடிய அந்த காப்பீட்டு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் மக்களை தேடி மருத்துவம் போன்ற ஒரு மிகப்பெரிய திட்டங்களை எல்லாம் தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. உலகின் பல பகுதிகளில் வறுமையின் காரணமாகவும் போதுமான கட்டமைப்புகள் இல்லாததாலும், ஏன் இந்தியாவின் பல மாநிலங்களில் கூட மக்கள் பல்வேறு விதமான நோய்களுக்கு ஆட்படுகிறார்கள். அதனுடைய இறப்பு விகிதம் என்பது கடுமையாக இருக்கிறது. குழந்தைகள் பெருமளவிற்கு பாதிக்கப்படுகிறார்கள். அதனால்தான் இந்த மருத்துவ கட்டமைப்பை உருவாக்குவதில் ஒரு உலகளாவிய பார்வை வேண்டும் என்பது ஒரு பெரும் நிலைப்பாடாக இருக்கிறது. இதில் இன்னொன்றையும் கூட நாம் இங்கே குறிப்பிட வேண்டும். இந்த மருத்துவ கட்டமைப்பை நாம் செயல்படுத்துகிற போது அரசினுடைய பங்கு, தனியார் அமைப்புகளுடைய பங்கு, சமூகத்தினுடைய பங்கு, இது எல்லாமே இணைந்து செயல்பட வேண்டும். அப்படி செயல்பட்டால்தான் எல்லா இடங்களிலும் மருத்துவத்தை நாம் முழுமையாக கொண்டு சேர்க்க முடியும். இன்னொன்று, தடுப்பூசி போடுதல், அதே போல் மருத்துவ முகாம்களை நடத்துதல், நோய்களை வராமல் தடுப்பது, இதெல்லாமே கூட உலகளாவிய அந்த மருத்துவ கண்காணிப்பில் மிக முக்கியமாக இருக்கிறது. நோய் வராமல் தடுப்பது, தடுப்பூசிகளை போடுவது, பொது சுகாதாரத்தை மேம்படுத்துவது, இது எல்லாமே சேர்ந்தது தான் இந்த ஒரு முயற்சி. அப்படி இருக்கிற போது மனிதர்கள் எந்த காரணத்திற்காகவும் நிறைய இடங்களில் அறியாமை காரணமாக மனிதர்கள் தங்களுடைய நோய்களை அவர்கள் அளவுக்கு மீறி வளரவிடக்கூடிய நிலைமையும் இருக்கிறது. வறுமை, அறியாமை, கட்டமைப்பின்மை போன்ற எல்லா விஷயங்களையும் நீக்கப்பட்டு கிராமம், நகரம் என்கிற ஏற்றத்தாழ்வின்றி மருத்துவத்தை உலகில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் இந்த நாளினுடைய குறிக்கோள். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். ஜார்ஜ் வாஷிங்டன் என்னும் பெயரை அறியாதவர்கள் உலக அளவிலேயே இருக்க முடியாது. ஏனென்றால் இன்றைக்கு உலகத்தின் வல்லரசு நாடுகளில் ஒன்று அல்லது முதல் இடத்தில் இருப்பது அமெரிக்கா என்றால், அந்த அமெரிக்காவினுடைய முதல் குடியரசுத் தலைவராக இருந்தவர் ஜார்ஜ் வாஷிங்டன். அமெரிக்காவின் விடுதலைக்கும் அவர்தான் பாடுபட்டார். எனவே அவரை எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் இன்னும் பல உள்ளன. அவர் வெறும் அமெரிக்காவின் முதல் குடியரசுத் தலைவர் என்பது மட்டும் இல்லை. அவர் பதவிகளை எப்படி பார்த்தார் என்பதை வாஷிங்டனிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. காரணம்,
பதவிகளின் மீது ஆசை கொள்வதில் பிழை இல்லை. ஆனால் பதவிகளை நோக்கியே அரசியல் பயணங்கள் நடக்கிறது என்பது மக்களுக்கானதாக அமையாது. அதனை நாம் வாஷிங்டனிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அவரிடம் எத்தனையோ செய்திகள் இருக்கின்றன. இது ஒரு குறிப்பான ஒரு பகுதி அல்லது ஒரு செய்தி. ஒரு முறை ஒரு கோடை காலத்தில் அமெரிக்காவில் நியூயார்க் என்கிற ஊரில் நான் உரையாற்றுவதற்காக சென்றிருந்த போது அருகில் இருக்கிற மாநிலமான நியூ ஜெர்சியில் ஒரு நண்பரின் வீட்டில் தங்கியிருந்தேன். அப்போது ஒரு காலை நேரத்தில் ஒரு மகிழுந்தில் போகிற போது ஒரு இடம் மிக அழகாக இருந்தது. அங்கே ஏதோ ஒரு நினைவு சின்னம் இருப்பது போலவும் இருந்தது. இறங்கி நடந்து பார்க்கலாம் என்ற ஆசை வந்தது. அங்கே என்ன இருக்கிறது என்று கேட்டேன். நண்பருக்கும் தெரியவில்லை. அவர் நியூ ஜெர்சியில் தான் இருக்கிறார். அந்த இடத்துக்கு ட்ரென்டன் என்று பெயர். அந்த பகுதியில் இறங்கி நடந்து போனால் மிகப்பெரிய வியப்பாக ஒரு செய்தி அங்கே காத்திருந்தது. வாஷிங்டன் அந்த பிரிட்டனை எதிர்த்து அமெரிக்க விடுதலைக்காக போரை தொடங்கிய பிறகு இழந்தவைகள் தான் அதிகம். பாஸ்டனில் தொடங்கி பல இடங்களில் இழந்தவைகள் தான் அதிகம். அவருக்கு முதல் வெற்றி கிடைத்த இடம் எப்போதென்றால் அந்த கிறிஸ்மஸுக்கு முன்பு அந்த பிரித்தானிய படைகளெல்லாம் ஒரு மயக்கத்தில் இருந்த சூழலில் கடுமையாக தாக்கிய போதுதான் அவர் முதல் வெற்றியை பெற்றார். அந்த முதல் வெற்றி அந்த நியூ ஜெர்சி மாநிலத்தில் இந்த ட்ரென்டன் என்கிற இடத்துல இருக்கிறது. அதற்கான நினைவிடமாகத்தான் அது இருக்கிறது. எனவே அங்கே அது பதிக்க பெற்றிருந்தது. வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இடத்தை பார்த்திருக்கிறோம் என்கிற ஒரு மகிழ்ச்சியோடு திரும்பினோம். வாஷிங்டனை பற்றி குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு செய்தி என்ன என்றால், அவர் போரில் வெற்றி பெற்றதற்கு பிறகும் குடியரசுத் தலைவருக்கோ வேறு எந்த பொறுப்புக்குமோ வர மறுத்து விட்டார். வேண்டாம், நான் என் பண்ணை தோட்டத்தை பார்க்க போகிறேன், விவசாயத்தில் ஈடுபட போகிறேன், நாட்டில் நல்ல ஆட்சியை நீங்கள் நடத்துங்கள் என்று சொல்லிவிட்டார். மிகுந்த கட்டாயத்துக்கு உட்பட்ட பிறகுதான் 1789 அவர் குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்றார். மொத்தம் 8 ஆண்டுகள் தான் பதவியில் இருந்தால் 2 செய்திகள். ஒன்று, முதலில் அமெரிக்காவினுடைய அதிபர் என்கிற பதவியை வேண்டாம் என்று அவர் சொன்னார். நமக்கு ஒரு சின்ன பஞ்சாயத்தில் ஒரு கவுன்சிலர் பதவி வந்தால் கூட வேண்டாம் என்று ஏன் சொல்ல வேண்டும் என்று தான் தோன்றும். அதில் தவறு ஒன்றுமில்லை. ஆனால் அமெரிக்காவின் அதிபர் என்கிற பதவியையே வேண்டாம் என்று சொன்ன ஒரு மனிதரை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இறுதியாக எல்லோருடைய வற்புறுத்தலையும் ஏற்று யாரும் எதிர்த்து நிற்காமல் ஒட்டுமொத்தமாக ஜார்ஜ் வாஷிங்டனை அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். 1789 ஒரு முறை, மறுபடியும் 4 ஆண்டுகளுக்கு பிறகு மறுமுறையும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1797 அவரைத்தான் எல்லோரும் தேர்ந்தெடுத்தார்கள். அப்போது அவர் ஒன்று சொன்னார். அன்றைக்கு அவர் சொன்னது இன்றைக்கு வரைக்கும் அமெரிக்காவில் ஒரு மரபு அடிப்படையிலான சட்டமாக இருக்கிறது. என்ன சொன்னார் என்றால், நான் 2 முறை பொறுப்பில் இருந்து விட்டேன். ஒரே மனிதர் தொடர்ந்து 3வது முறையும் இருக்க வேண்டாம். அப்படி செய்தால் தகுதியானவர்கள் வேறு யாரும் இல்லை என்று ஆகிவிடும். எனக்கு போதும், நான் என்னுடைய சொந்த நிலத்திற்கும் அந்த பண்ணை வீட்டிற்கும் போகிறேன் என்று சொல்லிவிட்டு பிடிவாதமாக விடை பெற்றார். அந்த பதவி வேண்டாம் என்று 2 முறை ஒருவர் இருந்தால் அதுவே அதிகம், அதற்கு மேல் வேண்டாம் என்றார். இன்றைக்கு வரைக்கும் அமெரிக்காவில் எழுதப்படாத சட்டமாக அதுதான் இருக்கிறது. அதற்கு பிறகு 2 ஆண்டுகளில் 1799 ஆண்டு டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி வாஷிங்டன் மறைந்து விட்டார். வணக்கம் நேயர்களே. நாம் மன வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள், பிரச்சனைகள், இவைகளெல்லாம் நாம் எவ்வாறு சமாளிப்பது என்பதை பற்றி சில யூகங்களை நாம் பார்த்து வருகின்றோம். அதில் ஒவ்வொன்றாக பார்த்து வந்தோம். நாம் பிடித்தது, பிடிக்காதது, விட்டு கொடுப்பது, பிறந்த வீட்டை பற்றி நாம் பெருமையாக பேசாமல் இருப்பது என்று பல யுக்திகளை நான் உங்களிடம் கூறி வந்தேன். அதில் ஒரு முக்கியமான ஒன்றாக இருப்பது தாம்பத்தியம். மன வாழ்க்கையில் தாம்பத்தியம் என்பது பொதுவாக செக்ஸ் என்று சொல்கின்றோம். அதை பற்றிய பாலியல், இதை பற்றிய பிரச்சனைகள், அதை பற்றிய விவரங்களை எல்லாம் நாம் வெளிப்படையாக சொல்வதற்கு நாம் இன்றும் வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இன்னும் வரவில்லை. அதுபோல் ஒரு சந்தர்ப்பம் தான் நிலவுகின்றது. பால்வெளிகளை பற்றி,
பாலியல் பற்றி விரிவாக வெளிப்படையாக சொல்வதற்கு முடியாத ஒரு நிலையில் இருக்கின்றோம். அதாவது செக்ஸ் சொல்கின்றோம். செக்ஸ் என்றால் என்ன என்று அதாவது கேட்டோம் என்றால், செக்ஸ் என்பது லத்தீன் லாங்குவேஜில் அந்த காலத்தில் அதாவது மருத்துவத்துறையில் கிரேக்கர்கள் லத்தீன் இவர்கள் தான் அவர்கள் கை ஓங்கியிருந்தது. அவர்களுடைய மொழிகள் தான் இன்றும் மருத்துவத்துறையில் நாம் பின்பற்றி வருகின்றோம். அதாவது அது லத்தீன் மொழியில் செக்ஸ் என்றால் என்ன என்றால் பிரி என்று அர்த்தம், டிவிஷன் 2 மேஜர் பிரிவுகள், பைஃபர்கேஷன் என்று அர்த்தம், 2 மேஜர் பிரிவுகள் என்று அர்த்தம். அதை செக்ஸஸ் என்று கூறினார்கள். அந்த செக்ஸ் என்பது என்னவென்றால், அதாவது அது வாழ்க்கையில் எவ்வாறு அது பயன்படுகிறது என்றால் வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான ஒன்றாக அமைகின்றது. அதாவது நம் வாழ்வை ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் செக்ஸ் உதவுகின்றது. அது மட்டுமல்லாமல் நாம் நீண்ட ஆயுளுடன் வாழ்வதற்கும் அது உதவுகின்றது. வாழ்வு அர்த்தமுள்ளதாக மாறுவதற்கும் அது உதவுகின்றது. வாழ்க்கையில் அர்த்தம் வேண்டுமானவா, அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு அது உதவுகின்றது. ஆக ஒவ்வொரு கட்டத்திலும் அது செக்ஸ் என்பது நமக்கு அதாவது உதவுவதாக இருக்கின்றது. ஆரோக்கியமான வாழ்வு, அர்த்தமுள்ள வாழ்வு, நீண்ட ஆயுள் உள்ள வாழ்வு, இன்று நமக்கு அது பெரும் பங்கினை நமக்கு பகிர்கின்றது. அதாவது விஞ்ஞான முறை எடுத்துக்கொண்டோம் என்றால் எப்படி என்றால், விஞ்ஞான முறையில் உடல் ரீதியாக எடுத்துக்கொண்டோம் என்றால், அதாவது இருதயத்திலிருந்து நேரடியாக பிளட் சப்ளை எங்கு செல்கின்றது, தாம்பத்தியம் நடக்கும் நேரத்தில் அதை சப்ளை ஆகின்றது. அதாவது இதயம் தன்னுடைய சப்ளை ஒவ்வொரு ஆர்கன்களுக்கும் லிவர் இருக்கின்றது, கிட்னி இருக்கின்றது, லங்ஸ் இருக்கின்றது, ஒவ்வொன்றுக்கும் அது பிரான்ச் மூலமாக மெயின் பிரான்ச் என்று சிறு பிரான்ச் என்று அப்படி தான் செல்கின்றது ஒவ்வொரு உறுப்புகள் வேலை செய்வதற்கும். ஆனால் இந்த தாம்பத்தியத்தில் இந்த செக்ஸ் செயல்படும் நேரத்தில் 5 புலன்களும், மனிதனுடைய 5 புலன்களும் ஒன்றாக இணைந்து செயல்படக்கூடிய நேரம் அது. அதாவது கோஆர்டினேஷன், கோஆபரேஷன் ஒன்றுக்கொன்று கோஆர்டினேட் பண்ணி ஒத்துழைத்து மொத்தமாக ஒரே நேரத்தில் பணி செய்யக்கூடிய அந்த நேரம்தான், அதாவது செயல்படக்கூடிய நேரம்தான் நமக்கு தாம்பத்தியம். அந்த நேரத்தில் இருதயம் என்ன செய்கின்றது, நேரடியாக தன்னுடைய கண்ட்ரோல் எடுத்துக்கொண்டு நேரடியாக இரத்த சப்ளை அங்கே செலுத்துகின்றது. உடலில் இந்த அளவுக்கு ஒத்துழைக்கின்றது பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, அதாவது தாம்பத்தியம் செக்ஷன் சொல்கின்றோமே, அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடம் மூளையில் இருக்கின்றது. அதற்கு அருகில்தான் அறிவுத்திறன் உள்ள இடமும் இருக்கின்றது. இந்த 2 கண்ட்ரோல் ரூமும் மூளையில் அருகருகே இருக்கின்றது, அருகாமையில் இருக்கின்றது, அடுத்தடுத்து இருக்கின்றது. ஆகவே அதாவது அறிவுத்திறன் அதிகமாக இருந்தாலும் அது ஸ்டிமுலேட் பண்ணுகின்றது, இது அதிகமாக இருந்தாலும் அதை ஸ்டிமுலேட் பண்ணுகின்றது. இவ்வாறாக அடுத்தடுத்து இருக்கின்றது. எவ்வளோ ஒற்றுமையாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அதாவது நாம் பார்க்கின்றோம், அதாவது உடல் மட்டுமல்ல உள்ளம் கூட, அதாவது தாம்பத்தியம் என்பது தனி மனிதனுடைய வாழ்க்கை, தனி மனித சுதந்திரம் என்றால் கூட இருவரும் இணைந்தால்தான் நாம் அதை செயல்படுத்த முடியும். அதே நேரத்தில் அதாவது அது உடல் சம்பந்தமான ஒன்றுதான், உறவுதான். இருந்தாலும் மனம் அங்கே முக்கியத்துவம் பெறுகின்றது. மனமும் அதில் பங்கேற்கின்றது. எவ்வாறு என்றால் திருப்தி. நமக்கு திருப்தி என்பது எப்படி கிடைக்கின்றது? நாம் உடல் மூலமாகத்தான் அதில் நாம் தாம்பத்தியம் என்பது கிடைக்கின்றது அந்த செயலில். அதே நேரத்தில் நாம் அதாவது திருப்தி என்று ஒன்று உண்டு. திருப்தி அடைந்தால் தானே நமக்கு திருப்தி என்று ஒன்று வரும். அது முடிவு கொண்டு வருவதற்கு ஒரு திருப்தி தேவைப்படுகின்றது. அந்த திருப்தி எங்கிருந்து வருகிறது? மனத்திலிருந்து வருகிறது, மனம். ஆகவே அதாவது தாம்பத்தியத்தில் உடல் ரீதியாக இருந்தாலும் உள்ளமும் முக்கியமாக ஒரு பங்கை ஏற்றுக்கொள்கிறது. ஆகவே இது வாழ்க்கைக்கு முக்கியமான ஒன்று. இருந்தாலும் நாம் அதாவது செக்ஸ் என்ற வார்த்தைகளை சொல்வதற்கு நம்முடைய சமுதாயத்தில் சில ஸ்டிக்மாக்கள் இருக்கின்றது, அடைமொழிகள். அது மட்டுமல்லாமல் பட்ட பெயரெல்லாம் இருக்கின்றது. வெளிப்படையாக சொல்வதற்கே முடியாத ஒரு சந்தர்ப்பம் நிலவுகின்றது. அதனால்தான் இன்று அதாவது என்ன சொல்கின்றார்கள் என்றால், வாழ்வியல் மருத்துவம், வாழ்வியல் கல்வி என்று சொல்கின்றார்கள். அதாவது வாழ்வியல், அது மருத்துவவியல் கல்வி அப்படி என்று சொல்கின்றார்கள். குடும்பவியல் கல்வி என்று கூறுகின்றார்கள். அதை நாம் அழகு தமிழில் சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய அழகு தமிழில் அர்த்தமுள்ளதாக சொல்ல வேண்டும் என்றால் அதுக்கு தாம்பத்தியம் என்று சொல்லலாம். தாம்பத்தியம் என்பது ஒரு புண்ணியமான வார்த்தை, ஒரு கண்ணியமான வார்த்தை. நாம் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆகவே தாம்பத்தியம் மனிதனுடைய திருமணத்தில் தாம்பத்தியம் என்பது முக்கிய பங்கு வகிக்கின்றது. தாம்பத்தியம் இல்லாமல் திருமணம் இல்லை. தாம்பத்தியம் இல்லாத திருமணங்கள் அதாவது நிலைக்கலாம். ஆனால் திருமணம் இல்லாத தாம்பத்தியங்கள் நிலைத்ததாக சரித்திரமில்லை. ஆகவே தாம்பத்தியம் என்பது ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. தாம்பத்தியம் அதுவாக நம்முடைய சமுதாயத்தில் எடுத்துக்கொள்ளோம் என்றால், திருமணத்திற்கு அப்பாற்பட்ட தாம்பத்தியத்தை சமூகம் ஏற்றுக்கொள்வதில்லை.
அது கண்டிக்கத்தக்கது, அது தண்டிக்கத்தக்கது. நம்ம சமுதாயத்தில் திருமணத்திற்கு அப்பாற்பட்ட தாம்பத்தியம் ஒரு பாலியல் உறவு என்பதை சமூகம் ஏற்றுக்கொள்ளுமா? ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி ஏற்றுக்கொள்ளாது. அதே நேரத்தில் திருமணத்தின் மூலமாக நாம் அடையும் தாம்பத்தியம் இருக்கின்றதே, அதற்கு நம்முடைய சமூகம் என்ன கூறுகின்றது? அதை ஒரு புண்ணியமாக நினைக்கின்றது, ஒரு கண்ணியமாக நினைக்கின்றது, ஒரு மரியாதையாக நினைக்கின்றது. நமக்கு ஒரு மரியாதையும் கிடைக்கின்றது அந்த தாம்பத்தியத்துக்கு. அதை சாந்தி என்று கூறுகின்றோம், மன அமைதி, சாந்தி முகூர்த்தம் என்று கூறுகின்றோம் அல்லவா? திருமணத்தின் மூலம் அதை அடையும் பொழுது அதனுடைய கண்ணியமும் அதனுடைய மதிப்பும் கூடுகின்றது. ஆகவே திருமணத்தில், தாம்பத்தியத்தில், அதாவது இந்த தாம்பத்தியம் ஈடுபடும் போது அதில் சில கட்டுப்பாடு இருக்கின்றன. எழுதாத சட்டம், அது எழுதாத சில சட்டங்கள் இருக்கின்றன, சில கோட்பாடுகள், விதிமுறைகள், கட்டுப்பாடுகள் எல்லாம் இருக்கின்றன. நம்ம சமுதாயம் அதை அமைத்து தந்திருக்கின்றது. ஒரு செயல் இருக்கின்றது வைத்துக்கொள்வோம், ஒரு செயல் இருக்கின்றது, அந்த செயலில் ஒரு லிமிட்டேஷன் இருக்கும். அந்த லிமிட்டுக்குள்ளே நாம் இருக்க வேண்டும். சமுதாயம் ஒன்றை வைத்திருக்கின்றது, ஒரு செயலை. அந்த செயலை நாம் தாண்டும் பொழுது, அந்த செயலை மீறி, அந்த வேலையை மீறி, அந்த ஒரு லிமிட்டேஷனை மீறி நாம் செயல்படும் போது எப்படி இருக்கின்றது? அது சமுதாயத்திற்கு பயன்படும் பொழுது அது சாதனையாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. சமுதாயத்திற்கு பயன்படாத இருக்கும் பொழுது, சமுதாயத்திற்கு தீங்கு விளைக்கும் போது அது தண்டனைக்குரியதாக ஆகிறது. ஆகவே சமுதாயம் நாம் அதை தவறு என்றும் சரி என்றும் அதை தீர்மானிக்கின்றது. அதாவது தாம்பத்தியத்தை பொறுத்தவரையில் என்னென்றால், இதுதான் சரி, இதுதான் தவறு என்றில்லை, இதுதான் அளவு, இவ்வளவுதான் அளவு இருக்க வேண்டும் என்றெல்லாம் இல்லை. நம்ம முடிந்தது, முடியாதது, பிடித்தது, பிடிக்காதது, வேண்டியது, வேண்டாதது எல்லாம் அங்கே இருக்கின்றன. அதே நேரத்தில் தாம்பத்தியத்தில் வக்கிரங்கள் இருக்கின்றது, கொடுமைகள் இருக்கின்றது, துன்பங்கள் இருக்கின்றது, விவகாரங்கள் இருக்கின்றன, கொடுமைகள் இருக்கின்றன, இதெல்லாம் இருக்கின்றன. இதையெல்லாம் கட்டுப்படுத்ததான் சமுதாயம் சட்டங்களை, எழுதாத சட்டங்களை இயக்கி வைத்திருக்கின்றது, கட்டுப்பாடுகளை. அந்த கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் பொழுதுதான் அந்த தாம்பத்தியம் சிறப்பை பெறுகின்றது. ஆகவே இன்றைய இளைஞர்கள் தாம்பத்தியத்தை பொறுத்தவரை எப்படி இருக்கின்றார்கள் என்பதை நாம் அடுத்த முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.